friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் குழம்பு. புட்டுக்கு மட்டும் கிடையாது. இடியாப்பம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கு கூடயுமே அட்டகாசமான சைடு டிஷ்ஷா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொண்டைக்கடலையை ஊற வச்சு வேக வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் கருப்பு கொண்டைக்கடலை எடுத்துர்க்கேன். இதை வந்து 1-2 வாட்டி தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி தண்ணி சேர்த்து ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் போல் நம்ம ஊற வைக்கணும். இருக்கட்டும். இப்போது கொண்டைக்கடலை நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் மாற்றிடலாம். கூடவே 2.5லேருந்து 3 கப் போல் தண்ணி, கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு மிதமான சூடில் ஒரு 4 விசில் போல் வேகட்டும். இப்போது ப்ரெஷரெல்லாம் போயாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. இப்போது அடுத்தது நம்ம வந்து தேங்காவை நல்லா வறுத்து அரைக்க போகிறோம். அப்போ வந்து குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறமா 3/4 கப் போல் துருவின தேங்காய், கூடவே 4-5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான சூடில் வச்சுட்டு நம்ம வந்து தேங்காவை வறுக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் நல்லா வறுப்பட்டு நல்ல வாசனை வந்திருக்கு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். கூடவே 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைக்கும் போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் 2 வெங்காயம், அதை வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இன்னொரு 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்கணும். மசாலாவுக்கு ரொம்ப கொஞ்சமாக மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள். நான் வந்து 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா சேர்க்கும்போது நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 1 தக்காளி, அதையும் வந்து நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல கொண்டைக்கடலை, அதெல்லாம் சேர்த்துடலாம். அப்படியே அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணியில் நல்லா சத்து இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போது நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இது மேலே நம்ம வந்து தாளித்து சேர்க்கணும். அப்போ தான் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இந்த குழம்புக்கு நல்லா வாசனை கொடுக்கும். அதனால் தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மற்ற டைம் வந்து வேறு எண்ணெய் சேர்த்தாலும் நமக்கு பரவாயில்ல. இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் போல் கடுகு உடஞ்சதும் இதில் 4-5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதும் இதில் 2 காஞ்ச மிளகாய், கூடவே 2 கொத்து போல் கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போது இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் இதை எடுத்து அப்படியே நம்ம குழம்பு மேலே சேர்த்துற வேண்டியது தான். அப்படி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆகிரும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம தாளித்து குழம்புல கொட்டும் போதே வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு. அந்தளவுக்கு நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டடா, நம்மளோட இடியாப்பமும் கடலைக்கறியும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.